கன்னியாகுமரியில் 4வது இடத்துக்கு ரெட்டையில் போயிருக்குது. புதுச்சேரியில் 4வது இடத்துக்கு போயிருக்குது. வாக்கு வீத ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், தருமபுரியில் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்ட அதிமுக, நெல்லை, ராமநாதபுரம், தேனி போன்ற இடங்களில் பெரிய தேய்மானத்தையும் கண்டிருக்குது. ஸோ இந்த ஒரு பின்னடைவுக்கு காரணம் ஒற்றை தலைமைங்கிறது. அந்த கட்சியோட பல சோஷியல் செக்ஷன்ஸ் ஒற்றை தலைமைங்கிறத ஏற்றுக்கல. குறிப்பாக முக்குலத்தோர் ஏற்றுக்கல. அதே வேளையில் எடப்பாடிக்கு ஒற்றை தலைமைக்கு வடபுலத்தில் வன்னியர்கள் மத்தியில் கூடுதல் ஆதரவும் கிடைச்சிருக்குது. ஸோ அந்த டைனமிக்ஸ், பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் முழுமையாக 2024க்கு மேலே மாறி போயிடுச்சு. மீண்டும் நான் சொல்லுவேன், டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டிங்கிற அடிப்படையில் ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த கட்சியை இரட்டை தலைமை வழி நடத்தினாங்க. அதுவே ஜெயலலிதா தலைமைக்கு தக்கன இல்லை. ஏன்னா ஜெயலலிதா ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர். இவங்க 2 பேர் 2 பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதில் ஒருத்தரை விழுங்கிக்கிட்டு தான் மட்டுமே கட்சிங்கிற சூழ்நிலை வரும்போது பல சமூக குழுக்கள் ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு, அதனால நமக்கு எந்த பலனும் இல்லைன்னு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எடப்பாடி பழனிசாமியை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட விளைவு தான் விளவங்கோடு இடைத்தேர்தலில் கூட அதிமுக 4வது இடத்துக்கு போச்சு. ஸோ அதோட தன்மை தான் இன்னைக்கு 2026 பிரதிபலிக்கும் நான் கருதுறேன். அதில் அவங்க கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாலும் 24 தனித்தனியாக நின்றவங்க இப்போ ஒன்று சேரும்போது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்க வேணும். அதே வேளை திராவிட முன்னேற்ற கழக அணியில் தொடர்ந்து 3 தேர்தல்களில் அவங்க ஒன்றா நின்று 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே பெறுறாங்க. அவங்க கூட இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை மையமாக வச்சு 24 ஓரளவு வளர்ச்சி பெற்ற தேமுதிகவும், ஓபிஎஸ், முபாரக்கு, கே செல்வகுமார், பாப் கருணாசன் பலரையும் சேர்த்து வாக்கு வங்கி அவங்க பலப்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த சூழ்நிலை 2024 to 26 பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் மிகவும் கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறாரு. மேலும் இந்த இடத்துக்குள்ள இவர் விஜய் களத்துக்குள்ளே வர்றது, அதுவும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இவங்களை முன்னிறுத்தி செங்கோட்டையன், லோகேஷ் போன்ற அதிமுக அதிருப்தியாளர்களை ஒரு 100 இடங்களுக்கு மேலே வேட்பாளர் நிறுத்தி வரும்போது விஜய் என்ற புதிய சக்தியின் பாதிப்பும் ஏற்கனவே தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமியையும் எம்ஜிஆர், ஜெயலலிதா பேரை சொல்லி அதிமுக அதிருப்தியாளர்களை முன்னிறுத்தி வர்றதுனால எடப்பாடி பழனிசாமி தான் பாதிக்கும்னு கருதுறேன். அந்த வகையில் 2வது வரக்கூடிய அதிமுக பாஜக அணிக்கும் முதலிடத்தில் வரக்கூடிய மேலும் பலத்தை சேர்த்த திமுக அணிக்கு உள்ள வித்தியாசம் 10 விழுக்காடுக்கு மேலே இந்த தேர்தலில் இருக்கும். அது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டா புள்ளி விவரங்களை நான் மதிக்கிறேன். பட் இரட்டை தலைமையாக இருந்த டேட்டாவும் ஒற்றை தலைமை ஆன பிறகு பல சமூக குழுக்கள் எடப்பாடி மேலே உள்ள எதிர்ப்புணர்வை காட்டும் போது உள்ள டேட்டாவும் மாறுபட்டு நிற்குது. அந்த 24க்கு பிறகு ஒற்றை தலைமையோட மைனஸ் தான் 26லையும் எதிரொலிக்கும். அந்த ஒற்றை தலைமையினோட மைனஸ் தான் விஜய் போன்றவர்களும் இன்ட்ரோட் பண்ணி ஒரு கணிசமான வாக்குகளை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை புதிய சக்தியான விஜய் போன்றவங்களுக்கும் கொடுக்குதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான பார்வை. இப்போ திரு ரவீந்திரன் அவர்கள் சொன்ன இந்த கருத்துல இருந்து இன்னொரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு. அதற்கு முன்பாக நட்சத்திர தொகுதியில வாக்குப்பதிவு நிலவரம் எவ்வாறாக இருந்திருக்கு அப்படின்றதையும் நாம பாக்குறோம். இப்போ ராதாபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்பாவு, பாலகிருஷ்ணன், சதீஷ் கிறிஸ்டபர், கிரிஜா உள்ளிட்டோர்கள் வேட்பாளர்களாக இருக்காங்க. 11 மணி நிலவரப்படி இங்க 32.04% அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கு. கடந்த தேர்தலில் மொத்த வாக்குப்பதிவு 72.70% இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இப்போ நட்சத்திர தொகுதியில் அடுத்த தொகுதியா திருச்சி கிழக்கு தொகுதி இருக்கு. விஜய் போட்டியிடுறாங்க. திமுக சார்பாக இனிகோ இருதயராஜ், அதே போல அதிமுக சார்பாக ராஜசேகரன், நாம் தமிழர் சார்பாக கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் இங்க போட்டியிடுறாங்க. இங்க 37.03% அளவுக்கு வாக்குகள் 11 மணி அளவுல பதிவாகி இருக்கு. மொக்க வாக்காளர்கள் அப்படின்னு நாம பார்க்கும்போது திருச்சியில 2,47,148. அதுவே பதிவான வாக்குகள் கடந்த தேர்தலின் அடிப்படையில் சொல்றோம் 1,71,321, அதாவது 69.30% அளவுக்கு. இதுல பாதி அளவுக்கு இப்போ வாக்குகள் பதிவாகி இருக்கு. 11 மணி அளவிலேயே இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில பாதி அளவுக்கு இப்போ வாக்குகள் பதிவாகி இருக்கிறத நாம பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான அம்சம்.
83,797 பேர் இங்க வாக்குகளை செலுத்தி இருக்காங்க. இது கிட்டத்தட்ட அதன் பாதி அளவு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது அதிகரித்து இருக்குமா? முக்கியமா அவங்களோட வெற்றிக்காகவே மக்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில வாக்களிப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுது. அடுத்ததா ராணிப்பேட்டை தொகுதி பார்க்கிறோம். இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் பார்க்கும்போது 2,54,311. இது 2021 தேர்தலின் போது அப்ப பதிவான வாக்குகள்